ஒரு காலத்தில் வளமிக்க நாடாக இருந்த எத்தியோப்பியா என்ற நாட்டை கட்டியெழுப்பிய சிற்பி இரண்டாம் மெனலிக் என்ற மன்னர். இவர் 1896ஆம் ஆண்டு அட்வா என்ற இடத்தில் இத்தாலிய இராணுவத்தை முறியடித்தவரும் கூட. இவரிடம் நோய்களை போக்குகின்ற ஆற்றல் திருவிவிலியத்திற்கு உண்டு என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதனால் இவர் எப்போதெல்லாம் நோய்வாய்ப்பட்டாரோ அப்போதெல்லாம் திருவிவிலியத்தின் சில பக்கங்களை கிழித்து அவற்றை உண்டு வந்தார். அதனால் இவர் நோய் நீங்கி நலமும் பெற்றார். 1913ஆம் ஆண்டு இவருக்கு மாரடைப்பு வந்தபோது இவர் அரசர்கள் முதல் மற்றும் 2ஆம் நூல்களை அப்படியே கிழித்து உண்டார். இதய நோயிலிருந்து தனக்கு முற்றிலும் விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இவர் இத்தகையதொரு செயலை செய்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக திருவிவிலியத்திலிருந்து இவர் உண்ட பக்கங்கள் இவரது குடலை அடைக்க இவர் பரிதாபமாக இறந்தார். திருவிவிலியம் நலமளிக்கும் என்று இரண்டாம் மெனலிக் மன்னர் கொண்டிருந்த நம்பிக்கை வியப்புக்குரியது. அதே நேரத்தில் அவர் கண்மூடித்தனமாக திருவிவிலியத்தை உண்டது வருந்தத்தக்கது. இன்று நாம் பாட கேட்கிற பதிலுரை பாடலில் உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் என்கிறது. ஆண்டவரின் திருச்சட்டம் அல்லது ஆண்டவரின் வார்த்தைக்கு இருக்கும் ஆற்றலை பற்றி எடுத்தியம்பும் திருப்பாடல் 119 எடுக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் பாட கேட்கிற பதிலுரை பாடல். இத்திருப்பாடலை இயற்றியவர் யார் என்ற சரியான குறிப்பு இல்லை. ஒருவேளை இதை இயற்றியவர் தாவீது, தானியேல், குரு, எஸ்ரா இவர்களில் யாராவது ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவரின் திருச்சட்டம் எத்துணை உயர்ந்தது என்று சொல்கின்ற இத்திருப்பாடலின் ஆசிரியர், நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட மேலானது என்கிறார். அதே நேரத்தில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் என்கிறார். ஆண்டவரின் திருச்சட்டம் பொன்னிலும் வெள்ளியிலும் மேலானது, அது இன்பம் தரக்கூடியது. அத்தகைய திருச்சட்டத்தை நாம் வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்வாக்குவதுதான் அந்த திருச்சட்டத்திற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதை ஆகும். எனவே நாம் ஆண்டவரின் திருச்சட்டத்தை வாசித்து அதை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். திருவிவிலியத்தை ஆழமான விசுவாசிக்கின்ற ஒருவரால் பாவத்திற்கு அடிமையாய் இருக்க முடியாது.